9, 10ஆம் வகுப்புகளை தொடர்ந்து 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்திலும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பற்றிய பாடம் வர இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிக்கலாம். சங்கரன், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? சங்கரன் வணக்கம். திமுக அரசு அமைந்ததற்கு பிறகு பாட புத்தகங்களில் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி பற்றிய குறிப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. ஏற்கனவே 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை கொண்டு வந்தவர் என்ற அளவில் குறிப்புகள் இடம்பெற்றிருந்தன. இதைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில், அதாவது வரக்கூடிய ஜூன் மாதம் பள்ளி திறக்கும் போது வழங்கப்பட உள்ள புதிய பாடப்புத்தகத்தில் மேலும் பல்துறை வித்தகர் கலைஞர் என்ற தலைப்பில் பல்வேறு துறைகளில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஆற்றிய சேவை குறித்த பகுதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த நிலையில் 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸ் என்ற பாடப்புத்தகத்தில் குடிமையியல் என்ற பகுதியில் மேலும் ஒரு புதிய பகுதி இடம்பெற்றிருக்கிறது. அதன்படி அந்த பாடப்பகுதியில் பெண்களுக்கான சொத்து உரிமை என்ற தலைப்பில் புதிய பகுதி என்பது இடம்பெற்றிருக்கிறது. அதில் 1956 இயற்றப்பட்ட சட்டத்தில் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வழங்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டாலும் கூட இந்து கூட்டு குடும்ப சொத்துக்களில் பெண்களுக்கு சம உரிமை வழங்க மறுக்கப்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு இந்து கூட்டு குடும்ப சொத்தில் பெண்களுக்கும் சொத்துரிமை வழங்குவதற்காக 1956 இந்து வாரிசு உரிமை சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சட்ட முன்வரைவு 1989ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டமானது இந்து வாரிசு உரிமை சட்டம் 1989 என்று அழைக்கப்படுகிறது. இந்த சட்டத்தின் மூலம் தமிழகத்தில் இந்து கூட்டு குடும்பங்களில் பெண்களுக்கும் சம உரிமை வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பெண்களுக்கான உரிமைகளை உறுதிப்படுத்துவதிலும் தமிழ்நாடு முனைப்புடன் செயல்படுகிறது என்பதற்கு 1989 அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் ஓர் உதாரணமாக அமைந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகே தேசிய அளவில் இந்த சட்டம் அமலுக்கு வந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு கைரிக்ஷா ஒழிப்பு திட்டம், மதிய உணவு திட்டம், சுயமரியாதை திருமண சட்டம், சத்துணவு திட்டம், காணொலி காப்போம் திட்டம், விலையில்லா மிதிவண்டி திட்டம், புதுமை பெண் திட்டம் போன்றவை குறித்தும் அந்த பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த புதிய பாடப்பகுதி தற்போது சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது வரக்கூடிய ஜூன் மாதம் மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் இடம்பெற்று இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.